ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி காசி அல்வா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்பூசணிக்காய் எடுத்து தனியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து தண்ணியை பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து அதை தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த துருவி வச்ச பூசணிக்காவை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அதிலே வதக்கிட்டு அந்த பிழிஞ்சு வச்ச தண்ணியும் அதிலே போட்டு காயை நல்லா வேக விட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா வடியட்டும். நல்லா சுண்டுனதுக்கப்புறமா சர்க்கரை உங்களுக்கு தேவையான இனிப்பு எவ்வளவோ அது ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப நேரம் ப்ராசஸ்லாம் இல்லை. சம்டைம்ஸ் நமக்கு அல்வாலாம் பதம்லாம் வேணும்ல. இது அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பான ப்ராசஸ்லாம் இல்லை. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ காய் வெந்துருச்சு. நான் சுகரு, ஒரு பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு டக்குன்னு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். மேலே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு அதை கன்சிஸ்டன்சி பார்த்து இறக்கிடுங்க.